படம் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பராசக்தி, நான் படம் பார்த்தது பராசக்தி, சிவகார்த்திகேயன் படம் நல்லா இருக்கு. இதுல வந்து மெயினா 3 ஆக்டர்ஸ்ங்க நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி அண்ட் வந்து அதர்வா, அப்புறம் சிவகார்த்திகேயன் 3 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. இதுல அங்கங்க லேக் இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே வந்து கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து மெயினா ஃபைட் சீன் நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. இதுல முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயமா தான் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல மெயினா பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி பேசியிருக்காங்க. சார் காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க உள்ள. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண யாரு? காங்கிரஸ் தானே. ஃபர்ஸ்ட் இந்த மொழி பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது யாரு? காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஹிந்தி வந்து ஒரு லாங்குவேஜ், அது யாரையும் நம்ம தமிழர்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த லாங்குவேஜை கத்துக்கணும்னு யாரும் சொல்ல வரல. இஷ்டம் இருந்தா படிச்சுக்கலாம். ஆனா அதுவே வந்து நீ இதெல்லாம் கத்துக்கிட்டே தான் ஆகணும்னு யாரும் பண்ண முடியாதுல்ல. பெஸ்ட் ஆக்டர் ஜெயம் ரவி தாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் இதுல ஹீரோவா நடிச்சாலும் செம்மையா பண்ணிருக்காரு ஜெயம் ரவி. வில்லன் வேற லெவல். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஹீரோ ரோல் தான் பண்ணி நம்ம வில்லன் கேரக்டர் பார்த்து செம்ம ஸ்டன் ஆயிடுச்சு நல்லா. ஸோ அதான் சார் அந்த சீன்ல வந்து அந்த மாணவர்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த ஹிந்தி திணிப்புக்காக பிரச்சாரம் பண்றாங்க. அதை வந்து இவர் வந்து தடுக்கிறாரு. கேட்டா இவரும் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம், ஃபுல் வந்து அப்பப்ப வந்து பார்க்கலாம் முடியாது. இது பராசக்தி படம் பார்த்துட்டு வரேன். 1959 இருந்து 1965 இந்த காலகட்டத்தில் என்னன்னா ஒரு ஹிந்தி மாத்திரம் தான் இந்தியன் அபிஷியல் லாங்குவேஜா வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க, ஒரு லா பாஸ் பண்ணு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அகேன்ஸ்டா வந்து தமிழ்நாட்டில் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஹிஸ்டரியை வந்து இந்த படம் வந்து காமிக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து ஜஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து ஒரு படமா பார்த்து நம்ம அந்த என்னன்னா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு இந்த படம் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹிந்தி திணிச்சிங்கன்னா மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்க, எதனால இந்த போராட்டம் எல்லாம் இவங்க பண்ணாங்க. செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெயம் ரவி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் ஃபேஸ் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அவரு அவ்வளோ ஒரு வில்லத்தனம் இந்த படத்துல பண்ணிருக்காரு. செம்ம சூப்பரான ஒரு ஆக்டிங். ஆடியன்ஸ்க்கே அவரை பார்க்கும்போது ஒரு கடுப்பு வர அளவு நடிப்பு கொடுத்திருக்காரு. அவர் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணனால ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த ஹீரோவோட கேரக்டரும் சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு படமா வந்து அமைஞ்சது. ஸ்ரீல வந்து அவங்க டான்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பயங்கரமா. அவங்க இவ்வளவு சூப்பரா நடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. பெஸ்ட் ஆக்டிங்னா நான் வந்து ஜெயம் ரவி தான் சொல்லுவேன். ஏன்னா ஆடியன்ஸா பார்க்கும்போது என்னடா நீ ஹீரோ இப்படி பண்ற, என்ன இவ்வளவு ஒரு கொடுமைத்தனம் பண்ற, நானே வந்து ஒன்னு அறைய வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒரு வெறித்தனத்தை தூண்டி விட்டுருக்காருன்னா அது சாதாரண ஆக்டிங் இல்ல. மத்தெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க இல்லன்னு சொல்ல, பட் அந்த ஒரு ஃபீலிங் ஆடியன்ஸ் கொடுத்துட்டாருன்னா ஜெயம் ரவி வாய்ப்பே இல்லைங்க. ஒரு வேற லீக்ல பெரிய லெவலில் லாகலாம் இல்லைங்க. அந்த ஹிஸ்டரி வந்து நம்ம பாக்குறது நம்ம நல்லா ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டி. பராசக்தி படம் உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸாவே எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். எவ்வளவுதான் இது அது கற்பனைன்னு சொன்னாலும் ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ண படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் அந்த பொள்ளாச்சி சைட்ல நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது செம்ம ஒரு இது இருந்தது. எனக்குலாம் அவ்வளோ அழுகையா இருந்தது. அதை தாண்டி எனக்கு ஜெயம் ரவி சாரெல்லாம் பார்க்கும்போதே ஒரு யாரா இவன் அப்படின்னு சொல்லி மூஞ்சி போரெல்லாம் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. அப்படி ஒரு கோபம் வந்தது. ஏன் அப்படின்னா ஒரிஜினலாவே ஒரு மனுஷன் தமிழர்களையோ தமிழ் மக்களையோ தமிழ் மொழியையோ உடம்பலையும் மூளை வரைக்கும் வெறுக்கிறவனாலதான் இப்படி நடிக்க முடியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிருந்தாரு உண்மையிலே ஜெயம் ரவி சார். அவ்வளோ சூப்பரா இருந்தது. எஸ்கே சாரோட ஆக்டிங் வேற லெவல். ஆல்ரெடி சொல்ல தேவையில்ல, இதுலயுமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த போராட்ட காலத்துல இருக்கக்கூடிய அவரோட அந்த ஃபேஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதர்வால் ஒரு ஒரிஜினலா எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு பீட் ஒன்று வருங்க. ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்கும், அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த இடத்துல அவர் கண்ணு பார்க்கும்போது ஒரிஜினலா நான் தமிழனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டாங்கிற ஒரு ஃபீல், ஒரு உணர்வை வந்து வெறும் கண்ணிலேயே கொடுத்துருப்பாரு அதர்வால். உண்மையிலே படம் சூப்பரா இருந்தது. இந்த படம் வந்து ஓப்பனா சொல்லணும்னா உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ண படம் தான். அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்திருக்காங்க. என்னன்னா மும்மொழி கொள்கையை எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஏன்னு நிறைய பேருக்கு புரியாம கூட இருந்திருக்கலாம். எதனால எதுக்குறாங்க, ஏன் வந்தா என்ன, இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம். அந்த ஒரு கேள்விக்கான ஆன்சரா தான் அந்த படத்தை பாக்குறேன். உண்மையிலே சூப்பரா இருந்தது. டைரக்டர் வந்து ஆக்சுவலி தெலுங்கு. ஸோ தெலுங்கு தான் அதிகமா பேசப்பட்டிருக்கும், தமிழோட இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு ஸ்டேஜ்லலாம் ஒருவேளை உண்மையிலே அப்படிதான் இருக்குமோங்கிற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து தெளிவா படத்திலே கொடுத்துட்டாங்க. நீ தமிழ்நாட்டுல பிறந்திருக்கியா, உன்னோட தாய்மொழி தமிழா, நீ தமிழை டைமா படிக்கும், நீ மலையாளியா கேரளால இருக்கியா, நீ மலையாளத்தை கன்ஃபார்மா படி, இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவுபடுத்தினது மட்டும் இல்லாம ஒரு டைலாக் ஒண்ணு வரும், தமிழ்நாட்டுல ஹிந்தி என்னைக்கு கட்டாயமாக்கப்படுதோ அன்னைக்கு ஹிந்தியை எதிர்ப்போம், அதே மாதிரி தெலுங்கு மொழியையும் கட்டாயம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா தெலுங்கு மொழியையும் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தெலுங்கர்களாவே இருந்தாலும் நாங்க எதிர்ப்போம். அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் இறந்தே போனாலும் சரி மும்மொழி கொள்கை வருதோ அன்னைக்கு என் மாணவர்கள் என் பேரம் பேத்தி கண்டிப்பா அதை எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹிந்தி ஆளர்களுக்கும் எதிர்ப்பு கிடையாது.
இந்த படத்துல ரொம்ப தெளிவுபடுத்தின விஷயம் அதுதான். அவங்களும் எங்க அண்ணன் தம்பி தான். ஏன்னா இந்தியாங்கிறதே வேற்றுமையில் ஒற்றுமை தான். நீங்க டெல்லியில ஹிந்தி பேசுங்க, நாங்க வேண்டான்னு சொல்லவே இல்லையே. ஆனா தமிழ்நாட்டுல நாங்க தமிழ் பேசணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கறது தான் இது. வலுக்கட்டாயமா ஒருத்த மேல திணிக்கும் போதுதான் நாங்க அதை எதிர்ப்போம். உனக்கு விருப்பமா இருந்ததா, நீ தமிழ்நாட்டுல இருக்க, எனக்கு ஏன் ஹிந்தி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், நீ தனியா படிச்சுக்கலாம், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ரொம்ப அருமையான படமா இந்த படம் இருக்குப்பா. இந்த வருஷத்துக்கு தமிழர்களுக்கான படம். ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு பேங்க்குக்கு போவோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ், ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். ஆனால் அது எல்லாத்துலேயுமே ஹிந்தியில் நம்ம பண்ணுறது, எழுத வேண்டியது இன்னைக்கு ஆன்லைனில் ஆகிட்டாலும் அது தேவைப்படுது இல்லை. ஸோ அது ஏன் சாதாரண மக்கள் போனால் பேங்க்கில் அவங்கள டீல் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்குது இதெல்லாம். ஆனால் அங்கே ஹிந்திக்காரன் தான் வேலை செய்கிறான். ஸோ எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இந்திக்காரங்களுக்கும் இந்திக்கும் எதிராளிகள் கிடையாது. பட் எங்களை திணிக்காதீங்க, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, அதை தான் நம்ம சொல்கிறோம். ஒரு ரயில்வே ஒரு கோயம்புத்தூர் ட்ரெயினில் நம்ம போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த ட்ரெயினில் ரொம்ப அமகலம் பண்ணுறாங்க இந்திக்கார பசங்க. கம்ப்ளைண்ட் பண்ண டிடிஆர் கூப்பிட்டா அவனுக்கு தமிழ் தெரிய மாட்டோம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக போராடிட்டு வந்து 1933 நாங்கள் போராடிட்டு இவ்வளோ தூரம் வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறதுக்கு? நாங்களும் மனுஷன் தானே. ஒரு சீனா மாதிரி நாடுகள்லாம் வந்து தன்னோட மொழியை வச்சுட்டு இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட கை கட்டிட்டா நிற்குது இல்லையே, தலை நிமிர்ந்து நிற்குது. அது மாதிரி தான் தமிழ்நாடும் இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, எல்லாத்துலையும் ஃபர்ஸ்ட்ல வருதுன்னா எங்கள் மொழியை வச்சுட்டு நாங்கள் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் வாங்க, நல்லா இருங்க, போங்க, வேணாம்னு சொல்லல. எங்கள் ஸ்கூலில் கூட படிங்க, பட் எங்ககிட்ட திணிக்காதீங்க அப்படின்றது தான் இந்த படம் சொல்லுது. ஆனால் இவ்வளோ வருஷம் ஆகும், அது இன்னும் உயிர்ப்போட இருக்கு பாருங்க அந்த ஹிந்தி, அந்த திணிப்போம் அப்படின்றது. அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு என்னைக்கெல்லாம் கஷ்டப்படுறியோ அன்னைக்கெல்லாம் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணும். 83 இல்லையா, அதுக்கு முன்னாடி அண்ணா காலத்துல வந்துச்சு. நான் 63 சான்ஸ் இல்லை. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு, நம்ம எல்லா பசங்களும் படிச்சுட்டாங்க. இந்த 75 வருஷத்துல வந்து அண்ணாவோ இந்த திராவிட கழகம், அதிமுக எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போராடினால பசங்க எல்லாமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு பசங்களோட டார்கெட் உலகத்தை பிடிக்கிறது தான் இருக்குது. அந்த உலகத்தை பிடிச்சாலும் தாய் தமிழ் தான் வளருமே கண்டி, மற்ற மொழி வளராது. அவங்க அப்படி ஜெயிச்சாலும் இவன் இந்தியன் ஒன்னா பச்சை குத்திக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியும் எல்லா புகழும் இறைவனுக்குன்னு மேல சொல்லிட்டு போயிடும். தமிழ் சாய்லீலா அந்த படத்துல ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்களா, எனக்கு ஜனநாயகன் அவங்க ஹீரோயினா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கணும். ஏன்னா அதுல நடிச்சிட்டாங்கன்றது இல்லை, அவங்களோட டான்ஸ் எல்லாம் விஜய் அண்ணா கூட சேர்ந்து, ஏன்னா லாஸ்ட் படம்ன்றதுனால அவ்வளவு அழகா மூவ்மெண்ட்லாம் போடுவோம். டூரிஸ்ட் ஃபேமிலின்ற படம் இன்னைக்கு ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கு. அந்த படம் நல்லா இருந்தாலும் அது ஓடும், இந்த படம் நல்லா இருந்தாலும் ஓடும். ஒரு ரஜினி கூட டி ராஜேந்திரன் படம் விட்டுருக்கு, ஆனா டி ராஜேந்திரன் படமும் நல்லா ஓடி இருக்கு. அஜித் இவங்க படம் இப்போ வாரிசு துணிவுன்னு 2 படம் வந்தது, ரெண்டுமே நல்லதாங்க. நீங்க ஏன் ஹிந்திலே இருக்கீங்க? ஹிந்தி போராட்டம் வராதுண்ணா. அன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்கிறாருண்ணா, என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனாரு. ஆனா மக்கள் கொதிக்கல, அது வந்து இந்திக்காரங்க தான், அவர் தான் கொதிச்சு போயிருக்கிறாரு. கடந்த ஒரு 15-20 வருஷமா அவர் தான் சொல்றாரு, 10 வருஷத்துக்கு மேல நாங்க இங்க ஜெயிச்சு காட்டுவோம், தமிழ்நாட்டை ஜெயிச்சு காட்டுவோம், ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மோடி அலையில இருந்து சொன்னாரு. ஆனா பட் இப்போ வரைக்கும் ஜெயிக்கல. நம்ம நாட்டுல எப்பவுமே தமிழ் தானா, நம்ம பிறந்தாலும் தமிழ் தானே பேர் வைக்க போறோம். அதனால ஒண்ணுமே இங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இது மாதிரி போராட்டம் வராதுண்ணா. பசங்க வேற மாதிரி போராட்டத்தை இப்பெல்லாம் ஆன்லைன் வந்துச்சுல, பசங்க ரொம்ப படிச்சு அமெரிக்கா போயிட்டாங்க, ஈஸியா ஹேண்டில் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்கள மாதிரி உயிரை குத்துலாம் போராட மாட்டான். ஒரு சீன்ல சொல்லுவா போல, இந்த ட்ரெயினுக்கு நடுவில் மாட்டிப்பான், மேல அவன் எரிஞ்சு நாங்க மறுபடியும் வருவோம்டா, நீங்க மறுபடியும் வந்தாலும் எங்க பேர பிள்ளைங்க பிறந்து வருவாங்கடா அவங்களை அழிக்கிறதுக்கு.